அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சா ஒரு சின்ன அப்டேட்டு. ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு 10 சாப்டருக்கான எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு 8000 ப்ராப்ளம் கவர் பண்ணுற மாதிரி 7 புக்லெட்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொரியர் போடுவேன். ஸோ இந்த 7 புக்லெட்ஸ் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேட்டர்ன் வைஸ் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ். ஒவ்வொரு சாப்டருமே உங்களுடைய சிலபஸ் ஆர்டரில் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோடைய டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவேன். அதே போல் உங்களுக்கு 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட் ஒன்று வந்துடும். நீங்கள் 10 சாப்டர் நீங்கள் ஃபார்முலா வச்சு படிக்கணும் அப்படின்னா, அந்த 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட் தனியாக உங்களுக்கு கொடுத்துருவேன். அதே போல் டெஸ்ட் சீரியஸ்க்கான அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, எவ்ரி வீக் வெட்னஸ்டே, சண்டே இந்த டேயில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் கொஷின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் டெஸ்ட் கொஷின்ஸை ரிசீவ் பண்ணும்போது தான் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு படிச்சுட்டு இருக்கோம் அந்த எக்ஸாமுக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஸோ நீங்கள் நிறைய மெட்டீரியல்ஸ் கோத்ரூ பண்ணிப்பீங்க, நிறைய ஐடியாஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பட் அது எல்லாமே வந்து எங்கே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம இது தெரிஞ்சிட்டு இருக்கோம், இது நம்மளால முடியும் அப்படின்ற விஷயம் எங்கே வந்து பார்த்துக்கணும் அப்படின்னா, டெஸ்ட் சீரியஸ் போகிறதும் சரி, எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதும் சரி, அங்கே தான் நிற்கும். ஓகே, ஸோ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸோடைய ஒரு சின்ன அப்டேட் என்னன்னா, ஆகஸ்ட் மிட், அதாவது இந்த மந்த் மிட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனும், அது 2000 போஸ்டிங்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனும் ப்ளஸ் அதனுடைய எக்ஸாம் டேட் எப்போ நடத்தப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மந்த்து, மேபி ஃபர்ஸ்ட் வீக்காக இருக்கலாம், இல்லைனா லாஸ்ட் வீக்காக இருக்கலாம். ஸோ நவம்பர் மந்த்து கண்டிப்பாக என்ன ஆகும், உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நடக்கும். அதே போல் ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதை தொடர்ந்து அப்படியே பிஜிடிஆர்பி அலர்ட் ஆகும். ஓகே, இப்போ யூஜிடிஆர்பி முடிஞ்சவொடனே அடுத்து பிஜிடிஆர்பி அலாட்மெண்ட் வந்துடும். ஸோ யூஜி அண்ட் பிஜிடிஆர்பி இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ யூஜிடிஆர்பி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 100 நாள் இருக்குது. ஸோ 100 டேஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஜிடிஆர்பி வந்து இன்னையிலேருந்து படிக்கலாம். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ கண்டென்ட் நீங்கள் படிக்கணும், எவ்வளோ கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பாருங்கள். 100 நாள், அப்போ 100 நாளுக்குள்ளே ஒரு போஸ்டிங்கை வாங்க முடியுது அப்படின்னா, ஸோ அதுக்கான எஃபோர்ட் நீங்கள் எந்த அளவுக்கு போடணும், அப்போ என்ன டைம்லாம் எழுந்து படிக்கணும், எப்போல்லாம் நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், எப்போல்லாம் நீங்கள் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா எவ்ரிடே நீங்கள் என்ன பண்ணணும்னா, சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு மார்னிங் 9 to 5 o'clock இதுக்குள்ளே நீங்கள் சப்ஜெக்ட் கிளாரிஃபிகேஷனை கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ சிலபஸ் ஆர்டரில் இருக்கிற கண்டென்ட்டை படிச்சுட்டு கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஈவினிங் டைம் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதை போயிட்டு நீங்கள் பார்த்துடணும். ஸோ இது பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அது ஃபுல்லாக ஈவினிங் டைம் அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டான வந்து உங்களுக்கு எம்சிக்யூ கலெக்ஷனும் சரி, ஒரு தியரி பார்ட் ஓரியன்டான கலெக்ஷனும் சரி நான் டீச் பண்ணியிருப்பேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு மார்னிங் 5 o'clock எழுந்து உட்காந்து கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். மார்னிங் 5 o'clock வந்து நீங்கள் படித்த சாப்டருக்கான கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ 10 சாப்டருக்கான கொஷின் வந்து 7 புக்லெட்டாக உங்களுக்கு கொடுப்பேன். அதில் நீங்கள் படித்த சாப்டர் எடுத்துட்டு அந்த படித்த சாப்டருக்கான கொஷின் கலெக்ஷன்ஸை மார்னிங் 5 to ஒரு 8 o'clock வரைக்கும் ஆர் 7 o'clock வரைக்கும் ஒரு 2 hours வந்து கண்டிப்பாக டெய்லியும் அந்த சப்ஜெக்ட்டுக்கான கொஷின் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். ஸோ மார்னிங் டைமில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் பார்க்குற கொஷின் வியூ வந்து திங்க் பண்ணுற ஐடியா வந்து அப்படியே ஸ்டோர் ஆகிடும், மிஸ்ஸே ஆகாது. எவ்ரிடே மார்னிங் நீங்கள் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுற ஸ்கில் என்ன பண்ணணும்னா, ஒரு கொஷினை பார்க்குற விதம் ப்ளஸ் அதை சால்வ் பண்ண திங்க் பண்ணுற ஐடியாஸ், அது எல்லாமே உங்களுக்கு நினைவில் வேற மாதிரி ஒரு ஸ்டோரேஜாக போய் உட்காரும். ஸோ அது வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் உட்காரும் போது கொஷின்ஸை பார்த்த உடனே இது இந்த அப்ரோச்சில் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஓகே, ஸோ அப்போது உங்களுக்கு அந்த 7 புக்லெட்ஸ் கொஷின் ப்ராக்டிக்ஸை எவ்ரிடே மார்னிங் 5 to ஒரு 8 டைம் பீரியடில் வந்து உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதும் சரி, அதுக்கப்புறம் ஃபுல் டே வந்து நீங்கள் என்னுடைய கிளாஸஸ் யூடியூப் கிளாஸஸ் பார்க்குறது, அதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நீங்கள் ஃபுல் செட்டு மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது நீங்கள் யூஜிக்கும் படிச்சுக்கலாம், பிஜிக்கும் படிச்சுக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக பேக்கேஜோடு உங்களுக்கு நான் கொரியர் போட்டுருவேன். ஒரு 35 kg பார்சல், அது பெருசாக இருக்கும். அதை டே டைமில் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இதை வந்து ரொட்டீனாக பண்ணி பாருங்களேன். ரொம்ப ரொட்டீனாக அதை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுடைய ஸ்கோர் வந்து ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டெஸ்ட் ஸ்கோர் எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட் போடுறோம் இல்லையா, 50 கொஷின் தான் கொடுப்பேன். ஜஸ்ட் 50 கொஷின் கொடுப்பேன். அந்த 50 கொஷினுமே உங்களுக்கு வந்து ஒரு மொத்த சாப்டருமே வந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஒரு 50 கொஷின் அட்டன் பண்ணுறீங்கன்னா அந்த 50 கொஷின் சாதாரண கொஷின் கிடையாது. ஸோ சாப்டரில் இருக்கிற எல்லா ஏரியாவுமே வந்து ஒரு அனலைஸ் பண்ணி கொஷின் எடுத்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இமீடியட்டாக அந்த 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூ 7 புக்லெட்ஸை புக் பண்ணிக்கிங்க. எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணுங்க. சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் வேணும், யூஜி பிஜிக்கு காமனாக ப்ரிப்பேர் பண்ணுது, அந்த மெட்டீரியல் ஃபுல் பேக்கேஜாக உங்களுக்கு அனுப்பிடுவேன். எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் போடுற வீடியோஸ் பிளேலிஸ்ட் வீடியோஸ் வந்து இந்த வீடியோ லிங்க்ல கொடுத்துருவேன்.
ஸோ அந்த பிளேலிஸ்ட் வீடியோ போய்ட்டு ஓப்பன் பண்ணி 260 வீடியோஸ் வந்து நான் சால்வ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் 10 சாப்டருக்குமே போட்டிருக்கேன். அது எல்லாமே அப்படியே பாருங்க. ஸோ பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நிறைய கண்டென்ட், நிறைய அப்டேட் இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ சேனல் ஃபாலோ பண்ணிக்கிங்க, டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஏற்கனவே இந்த டெஸ்ட் ஷெடியூல் வந்து கம்ப்ளீட்டாக சிலபஸும் முடிச்சிட்டேன். இப்போ நியூ டெஸ்ட் ஷெடியூல் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயினிங் நம்பர் 9384686847. ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ 9384686847. ஸோ இமீடியட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 100 நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற அப்டேட்டோட நீங்கள் வந்துடணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோட எம்சிக்யூ புக்லெட்டை சாப்டர் வைஸ் படிக்கிற கலெக்ஷனை, டே டைமில் படிக்கிற கலெக்ஷனை எவ்ரிடே மார்னிங் 5 to 8 வந்து கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே யூடியூப்பில் அப்லோட் பண்ணி கொடுத்துட்டே இருப்பேன். மார்னிங் ஈவினிங் அப்லோட் பண்ணுவோம். அதுவுமே நீங்கள் தனியாக நோட் போட்டு எழுதிட்டே வரணும். ஓகே, அடுத்து சண்டே டெஸ்ட்டு கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஸோ வெட்னஸ்டே டெஸ்ட்டும் கொடுப்பேன். அந்த டெஸ்ட்டுமே நீங்கள் அட்டன் பண்ணணும். திடீர்னு ஒரு நாள் சர்ப்ரைஸ் டெஸ்ட்டு கொடுத்துருவேன். ஸோ அந்த டெஸ்ட்டு நீங்கள் எழுதுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும். ஸோ அது என்னைக்கு வேணா இருக்கலாம். ஸோ மண்டே இருக்கலாம், டியூஸ்டே இருக்கலாம். அந்த சர்ப்ரைஸ் டெஸ்ட் வந்து எந்த டேல வேணால் டெஸ்ட் வச்சிடலாம். ஓகே, பட் இந்த சிலபஸ், இந்த யூனிட் அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணி அந்த வீக் டேஸில் படிக்க வச்சிருக்கோம். ஸோ இதுதாங்க ஸ்ட்ராட்டஜி. என்னுடைய கிளாஸஸ் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது தான். ஸோ அதை நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டேன். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் தனியாக பிளேலிஸ்ட் போட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதை போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கங்க. ஓகே, ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் எம்சிக்யூ புக் பண்ணுறது, டெஸ்ட் பேஸ் சீரிஸில் ஜாயின் பண்ணுறது. இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு சொல்கிற ஐடியாஸை இந்த 100 நாளைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஒரு சிரமமே இருக்காது. ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். மேக்ஸிமம் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 போஸ்டிங் கண்டிப்பாக போடுவாங்க. மேக்ஸ் மேஜர் படிக்கிறவங்க இப்போ 2000 போஸ்டிங்கில் மேக்ஸ் மேஜர் கண்டிப்பாக 200 முடிச்சிடுவாங்க. அப்போ மீதி நீங்கள் வந்து நிறையா மற்ற சப்ஜெக்ட்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கான ஏரியாவை நீங்கள் பார்த்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.